ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சாம்பல் ஆனாலும் காதல் செய்வேன் அப்படின்ற சீரீஸோட அடுத்த பார்ட் தான். போன பார்ட்டில் அவங்க அப்பா தான் இவங்க நம்ம ஹீரோயினையும் காப்பாற்றினதை நம்ம பார்த்துருப்போம். நைட் இம்மோட்டலையும் சேர்த்து காப்பாற்றினதான் பார்த்துருப்போம். அப்போ ஹீரோ மன்னிப்பு கேட்குறாரு. என்னால் இந்த கேட்டை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா, நீ நல்லா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விசாரணை நடத்துகிறாங்க. அப்படி விசாரணை நடத்தும் போது நாங்கள் 2 பேரும் போய் அதை பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நைட்டு மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் அவங்க ஒளிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நிறைய டீமன்ஸோட மார்க்கெட் அது. அந்த இடத்துல தான் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இவங்க உள்ளே இருக்க மூன் லார்டோட பேலஸை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் மட்டும் வெளியே நின்றுருக்காங்க. கேரட் ஃபேரியும் மூன் இம்மோட்டலும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவர் கூட கேரட் இம்மோட்டல் தான் நினைக்கிறேன், ஏன்னா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்களே, அதனால் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு முட்டைக்கோஸ் கொண்டு வைக்கிறாங்க வேக வச்சு. அதை பார்த்தோன்னா ஒரு அழுவ ஆரம்பிச்சிடாரு. இது என்னோடய முட்டைக்கோஸ் தான், ஐயோ இது எத்தனை வருஷமாக என் கூட வச்சு இது இப்படி சமைச்சிட்டாங்க அப்படின்ட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே வராங்க. ஆமாம் இது அந்த முட்டைக்கோஸ் தான், எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இது கேரட் ஃபேரி அப்படின்னோடனே, நீங்களா, ஓ சரி வணக்கம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே சரி வா நம்ம போகலாம், நம்மளோட இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னே, இல்லை இது ஒரு சாதாரண ஃபேரி தானே, ஃப்ரூட் ஃபேரி தானே, இதை நான் தான் கூப்பிட்டு வந்தேன், அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னா, இது சாதாரண ஃப்ரூட் ஃபேரியெல்லாம் கிடையாது, இவங்க தான் ஃப்ளவர் ஃபேரி, ஆனாலும் சரி நான் இங்கேருந்து கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னே, நான் இங்கேருந்து கூப்பிட்டு போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரட் ஃபேரி சொன்னோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அது எப்படி நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க, இது ஃப்ரூட் ஃபேரி தான் அப்படின்னு சொன்னேன். இல்லை இது எங்கள் ஃபேரிலேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம், அது நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி அவள் என்ன சொல்கிறான் அப்படி சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் நான் போகணும் அப்படின்ட்டு. உடனே ஹீரோவுக்கு மனசு கஷ்டமாயிடுது. சரி அவன் ஆசைப்பட்டா போட்டோம் அப்படின்னோடனே மூணில் என்னடா இப்படி சொல்கிற, ஏன் மருமகளை போகணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அவங்க தான் போகணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னோடனே, உடனே ஹீரோயின் இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிகிட்டு கேரட் லார்டுக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் இங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் இங்கே பொருளெல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம நாளைக்கு போனோன்னா இங்கே இருக்க ட்ரெஸ்ஸை விட அங்கே அழகழகான ட்ரெஸ் வச்சுருக்கோம், நம்ம அங்கேயே போய் போட்டுக்கலாம், கிளம்பு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஹீரோக்கிட்டேருந்து நிறைய புக்ஸ் கேட்டிருக்கேன், நான் கல்டிவேஷன் பண்ணி நல்ல எஜுகேஷனாக நிறையா பவர்ஃபுல்லான ஃபேரியாக மாறணும்ல, அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே ஹீரோவும் ஹீரோவை பார்க்குற கேரட் இம்மோட்டல் அதை பார்த்தோன்னே, சரி அங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் உனக்குரியது தான், நீ என்ன வேணுமோ நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, உடனே அவர் சரி நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க, வெயிட்டை பற்றிலாம் கவலைப்படாத, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நைட் ஆயிடுச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க டீ ஊற்றி கொடுக்குறாங்க ஹீரோவுக்கு. அது சூடாக இருக்குது. இவங்க வாங்கி ஊதி கொடுக்குறாங்க. நீ எப்படியோ கடைசியில் எனக்கு எப்படி பரிமாறணும்னு கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே அவங்க சிரிக்கிறாங்க. நீ என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி, நீ இல்லைனா இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் காயப்பட்டிருப்போம், நீங்கள் எனக்காக ரிவெஞ்ச் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உனக்காக அவங்கள ரிவெஞ்ச் எடுப்பேன், நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னை கொண்டு போய் அங்கே நான் எப்போவும் கல்டிவேஷன் பண்ணுற இடத்துல உட்காரவே அப்படின்னா உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னே அவர் கல்டிவேஷன் பண்ணுறாரு. ஓரளவுக்கு சரியாகிறாங்க. சரியானோன்னே ஹீரோயின் எங்கே உனக்கு எங்கேயும் அடிபட்டிருக்கு, காட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து பார்த்தா பின்னாடி ஃபுல்லாக காயமாக இருக்குது. ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். அந்த பானை மாதிரி இருக்குமே, அது உள்ளே உட்காந்துருக்கும் போதே ஹீரோவுக்கு நிறைய காயங்கள் இருக்கும்ல, அதே மாதிரி அப்படி காயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு இம்மோட்டல்ஸ்க்கும் இதெல்லாம் இருக்குமா, இதெல்லாம் உனக்கு வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும் போதே, எவ்வளோ நேரம் நீ எங்கள் முதுகவே பார்த்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓ சாரி அப்படின்னு, நார்மலாக இந்த மாதிரி யாருக்குமே நீ செய்யக்கூடாது, ஒரு பொண்ணு ஒரு பையனோட உடம்பு பார்க்கவே கூடாது, எனக்குன்னா ஓகே, மற்றவங்களெல்லாம் இந்த மாதிரி நீ பண்ணாத அப்படின்னு சொன்னேன்னே, சரிப்பா ஆமாம் இம்மோட்டல்ஸ்க்கும் வலிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆமாம் காயப்பட்டப்போ வலிக்கும், இது ஒரு போரில் வாங்கின அடி, அது காயப்பட்டப்போ வலிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த தழும்புகள் ஏற்பட்டுரும், வலியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, ரொம்ப வலிச்சிருக்கும்ல, சரி இப்போவும் வலிக்கும்ல அப்படின்னா, ஆமாம் இப்போ நான் கொஞ்சம் பலவீனமாக உணர்றேன் அப்படின்னா, ஒரு மஷ்ரூம் இருக்குப்பா, அது ஒரு மூலிகை
மஷ்ரூம், அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நல்லா சரியாயிடும் அப்படின்னு. ஆமாம், ஃப்ளவர் ஃபேரிட்ட தான் கேட்கணும். ஆமாம், நீ வந்து ஃப்ளவர் லேண்டில் இருக்க எண்ணெயவே கடத்திட்டு வந்திருக்க, அப்புறம் எப்படி உனக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அழகாக இருக்க பசங்களுக்கு மண்டையில் மூளையே இருக்காதான்ப்பா, அதுக்கு உதாரணம் நீ தான் அப்படி சொல். ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா, எப்படி எங்கள் லீடர் உனக்கு தருவாங்கன்னு நீ நம்புகிற, நான் தான் இப்போ உனக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நீ என்னை வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்ட, இப்போ பாரு நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் இங்கே உட்காறேன், நீ செய்ய அப்படின்னு. ஹீரோயினும் எப்படி எப்படியோ போராடுறாங்க, ரொம்ப நேரம் போராடுறாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகல. இருக்கிற அத்தனை மஷ்ரூம் வகையுமே செஞ்சுட்டாங்க. ஆனால் ஹீரோவுக்கு தேவையான மூலிகை மஷ்ரூம் மட்டும் இன்னும் செய்யவே இல்லை. அதை பார்த்துட்டு ஹீரோ இருந்துட்டு, நான் வேணா உனக்கு 200 வருஷம் கல்டிவேஷன் கொடுக்குறேன், வேணா திரும்பவும் ட்ரை பண்ணுறியா அப்படின்னு. நீ என்னை நக்கல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் சிரிக்கிறாரு. உடனே இருந்துட்டு, சரிப்பா, நான் நேர்மையாக ஒத்துக்கிறேன், எனக்கு 300 வருஷத்தோட கல்டிவேஷனை கொடு, நான் கண்டிப்பாக தேடி கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. சரி, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லினா இவங்களும் உட்காந்து போராடுறாங்க. போராடி நான் எடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு கத்தும்போது ஹீரோ டக்குன்னு எழுந்திருக்கிறாரு. ஹீரோயின் ஓடி வந்து, இங்கே பார்த்தியா நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு. நீ யார், உண்மையை சொல்லு, நீ தான் ஃப்ளவர் ஃபேரி, ஹிமோட்டலோட பொண்ணா, சொல்லு அப்படின்னு கத்துறாங்க. நீ என்ன விளையாடுறியா, நான் ஒரு ஃப்ரூட் ஃபேரி, உனக்கு என்னோடய பவர்ஸ் என்னன்னே உனக்கு தெரியாதா, ஏதோ இது நான் இந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இப்போவே போய் கேரட் இம்மோட்டல்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்ப பாருங்க. ஹீரோ திரும்பும்போது ஹீரோயினை பிடிச்சி அப்படியே அந்த அந்த மூலிகை காளானை ஒரு கடி கடிச்சிட்டு ஹீரோவுக்கு அப்படியே முத்தமாக கொடுத்துட்றாங்க. உடனே ஹீரோவும் அப்படி சொல்லி ஷாக் ஆகிடுறாரு. ஹீரோயினுக்கு தான் ஒன்றுமே தெரியாது, அந்த கர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஹீரோ வந்து செம்ம ஷாக் ஆகிட்டாரு. அப்படியே அந்த மருந்தையும் சாப்பிட்டாரு. இந்தா புடி, இந்த மருந்து வந்து வேஸ்ட் பண்ணிடாத, என்னோடய கல்டிவேஷன்ஸில் பாதி உனக்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நைட்டு 2 பேருமே தூங்கலை. ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்காக ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை, அதனால தான் நான் இங்கே இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ வந்து ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் அப்போ இருந்து. அதனால் அவர் வந்துட்டு அப்படியே இதை நினச்சி அவருக்கு தூக்கமே வரல. அப்போ அந்த மரத்தை காட்டுறாங்க. ஹீரோயின் பூக்கு வச்சாங்க இல்லையா, அந்த மரத்தில் பூக்கள் இன்னும் பிரைட்டாக பெருசாக பூக்குது. இப்படியே பார்த்தா பொழுது விழுந்துருச்சு. காலையில் வந்து அந்த பேர்ட்ஸ் குயின் வந்துட்டு அந்த இதுக்கு வராங்க. என்னம்மா காலையிலேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலான்னு தான் வந்தேன், அவ்வளோ பெரிய பீஸ்டோட நீங்கள் வந்து, அது ரொம்ப பழமையான பீஸ்ட்டு, அந்த பீஸ்டோட நீங்கள் போராடி இருக்கீங்க, அதுக்காக வந்து நான் உங்களை வாழ்த்து தெரிவிக்கலான்னு வந்தேன், நீங்கள் இன்றைக்கி வெளியே போகிறீங்க இல்லையா, அதுக்காக உங்களை வழி அனுப்பலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, இங்கே நடக்கிற விஷயம்லாம் நிறைய விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது வந்து நம்ம ஹீரோயினை தான் தாக்கியிருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து தொலைஞ்சு போனது ஹீரோயினாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, சரிம்மா நான் போய் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. பேர்டு குயின் போகிறாங்க. இவங்க நேராக இவரோட ரூமுக்கு வரலான்னு வரும்போது அவரோட கட்டில் மேலே 3 ட்ரெஸ் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு இவர் உள்ளே வரலான்னு வரும்போது ஹீரோயின் ஆல்ரெடி அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே வேகமாக ஓடி போய் அவரோட ஒயிட் கலர் ட்ரெஸ் ஒன்று இருக்கும், அதில் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இவர் அங்கேருந்து வந்தோடனே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க அங்கே ஹீரோயின் இருக்காங்கன்ட்டு. 2 அசிஸ்டண்ட் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்துட்டு கூட வருவாங்க. இவர் கையில் வச்சுருப்பார் ஒரு மூங்கில் புக் தானே நிறைய வச்சுருப்பாங்க, அந்த புக் எடுத்து அந்த ட்ரெஸ்ஸு மேலே பொத்துன்னு போடுறாரு. வலிக்குது அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே இவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் காது கேட்கல போல், ஹீரோக்கு மட்டும்தான். உடனே அவங்க வந்துட்டு இந்த குப்பை இந்த புக்கில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு, அது வந்து அந்த ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சு, ஆனால் நாங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறோன்னா, இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாரு. சரி இந்த வயலட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்றாங்க. இல்லை அது ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்கன்னா, அது ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கும் போது, நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன், சும்மா தானே குப்பையாக இருக்குன்னு பொத்துன்னு அதை பிடிச்சி தட்டுறான். அப்போ தட்டும்போது அந்த பொண்ணுக்கு வலிக்குது, அந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்பி அந்த டீமன்ஸோட மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு ரிவர் இருக்கும், அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகுறாரு. அந்த தரைக்கு வந்தோடனே, அந்த கடற்கரை அந்த ஆற்றங்கரைக்கு வந்தோடனே
அங்கே ஒரு போட் இருக்குது, அந்த போட்டில் ஏறி உட்காராங்க. அப்படி உட்கார போகும்போது அப்போ வந்து அந்த போட்டை ஓட்டுறவர் சொல்கிறாரு, நீங்களும் நல்லா ஸ்டடியாக உட்காந்துக்கோங்க, உங்கள் கையில் ஒழிச்சிட்ருக்க ஃபேரியையும் நல்லா உட்கார சொல்லுங்கள் அப்படின்னோடனே உடனே இவனும் அதை எடுத்து ஹீரோயினை வெளியே விட்டுட்டு பத்திரமா உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் பத்திரமா உட்காந்துக்கிறாங்க. அப்போ அங்கே வரும்போது அந்த போட்டை வந்து ஓட்டுறவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இதேமாரி ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, கதை ரொம்ப சூப்பராக இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஆமாம் அந்த பொண்ணு உங்களை மாதிரி ரொம்ப போல்டாகவும் ரொம்ப அழகாகவும் பார்க்கறதுக்கு தேவதமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இங்கேருந்து நான் அந்த கரைக்கு கொண்டு போய் விடும்போது அந்த பொண்ணு தெரியாமல் அந்த ஆற்றங்கரையில் காலை வச்சுட்டா, அதனால் அவள் இறந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து அந்த ஆற்றுல இருக்க தண்ணி வந்து ரொம்ப அழகாக இருக்கும், க்ரீன் கலரில் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதை தொடலான்னு போவாங்களா, அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு, ஏன் அங்கே இருக்க சோல்கெல்லாம் நீ ஃபுட் ஆயிரணும் முடிவு பண்ணிட்டியா அப்படின்னா, அப்படியா ஐயோ அப்படின்னு பயந்துருப்பாங்க. அப்போ தான் இந்த அந்த போட்மேன் வந்து இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சோகமாயிடும். ஏன்னா அந்த பொண்ணு இருந்திருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து தெரியாமல் தவறி அந்த தண்ணிக்குள்ளே விழ போக அதை பார்த்துட்டு அந்த அவங்க கூட வந்த கணவரும் அவங்கள கஷ்டப்பட்டு காப்பாற்றன்னு போய் 2 பேருக்கும் செமையான அதிகமான காயங்கள் ஏற்பட்டிருக்கும். இவர் தான் கொண்டு வந்து இந்த கரையில் விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லையா. அதுக்கப்புறம் அழகான பொண்ணாக இவங்கள தான் பார்த்துருக்காங்களாம். அவங்க முகம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஐயோ இது ரொம்ப சேட் ஸ்டோரியாக இருக்குது. இந்த ஸ்டோரியை கொண்டு போய் ஃபிஷ் இம்மோர்ட்டலுக்கு எப்படி சொல்கிறதுன்னு கேட்குறா. இவ யாரை சொல்கிறேன்னா, நைட் இம்மோர்ட்டலில் தான் இவ ஃபிஷ் ஃபேரின்னு நினச்சிட்ருக்கா. அங்கேருந்து வராங்க. வந்தோடனே பார்த்து இறங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதையும் மீறி அப்படியே தடுமாறிடுறாங்க ஹீரோயின். ஹீரோ போய் கை கொடுத்து காப்பாற்றிட்டு சொல்கிறாரு, நான் உன்னை பார்த்துருந்தானே சொன்னேன், அப்புறம் ஏன் இவ்வளோ நேரம் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து எப்போ பாரு இவன் திட்டிகிட்டே தான்ப்பா இருப்பான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டே வரும்போது, ஏய் எங்கப்பா என்னை தனியாக விட்டுட்டு போகிறேன், பயமாக இருக்குல்ல அப்படின்னோடனே இப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீயே ஒரு டீமன், உனக்கு என்ன இங்கே பார்த்து பயம் அப்படின்னா, நீ சொல்கிறது சரிதான். என்னது நான் டீமனா, நான் ஃபேரி அப்படின்றா. உடனே ஹீரோ சிரிக்கிறாரு, நீ தான் என்னோட குட்டி டீமன், நீ எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க, அப்போ தான் மற்ற டீமன்ஸ்லாம் உன்னை வந்து பிடிச்சிட்டு போயிட மாட்டாங்க, அதனால தான் நான் இதை சொல்லியிருக்கேன், நீ என்னோடய அசிஸ்டண்ட்டு, என் கூடவே இருந்து என்னை நீ பார்த்துக்கணும், இதுதான் இனிமேல் உனக்கு வேலை அப்படின்னு. சரி விடு வேறு என்ன அப்படி சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டேன். அப்போ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து ரெண்டு ஜடை போட்டு விட்றாங்க. உடனே ஐயா இது நல்லாவே இல்லை, இது ஓல்டு ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, இல்லை இதுதான் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு. அந்த இடத்துல ஒரு டீமன், ஒரு குட்டி டீமன் வருது. அந்த டீமன் கிட்ட வந்து முயல் வாலும் முயலோட நரிவாலும் முயலோட காதும் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு, இது இன்னும் சூடாக கூட இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னோடனே, நீ ரேபிட்டோட காது வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்குது. அதை பார்த்தோன்னே, இதை கொண்டு போய் நம்ம கேரட் இம்மோர்ட்டலுக்கு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அழகாக இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டுட்ருக்காங்க. ஹீரோ பார்த்துக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போயிடுறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினும் வந்துட்டு, சரி இது எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு போய் போகிறாங்க. எங்கே போகிற அப்படி சொல்லிட்டு அந்த டீமன் கேட்குறான். உடனே வந்துட்டு இவங்களும் வந்துட்டு, இது எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு, எனக்கு உன்னோட கல்டிவேஷனில் காசாக கொடுத்துட்டு போ அப்படின்னோடனே, அப்போ தான் இவளுக்கு தெரியுது அதுக்கு வந்து கல்டிவேஷன்ஸ் தான் கொடுக்கணும் அந்த பவரை. உடனே இதை பார்த்தோன்னே அவள் ஷாக்காகி நிற்கும்போது யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்து ஒரு ப்ளூ கலர் பால் ஒன்று மாதிரி, கோலி குண்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே யாருன்னு நாம பார்த்தா தான் தெரியுது, நம்மளோட நைட் இம்மோர்ட்டல் தான். இந்தாங்க இதை வச்சுட்டு அதை கொடுத்துருங்க அப்படின்னே இவர் வேகமாக வர்றாரு. நம்ம ஹீரோ வந்து அவர் ஒரு ரெட் கலர் பால் கொடுத்துட்டு இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே, சரி அண்ணன் தம்பிக்குள்ள என்ன பிரச்சனை, நீயே கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே, என்னதே நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா, என்னடா குடும்பம் இது, ஹெவன் பேலஸில் மட்டும் ஏன் அப்படி ஒரு கொலப்ரேஷனான குடும்பம், அங்கிளுங்கிற ஒரு நரி ஃபேரியாக இருக்கார், அண்ணங்கிற ஒரு ஃபிஷ் ஃபேரியாக இருக்கான் அப்படின்னா, என்னது ஃபிஷ் ஃபேரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறாரு. நீ ட்ராகனுன்னு நான் நினச்சேன், நீ ஃபிஷ் ஃபேரியாக மாறிட்டியான்னு. ஏப்பா ஒரு ஃபீனிக்ஸ் பறவையே காக்காவாக மாறும்போது ட்ராகன் வந்து மீனாக மாறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்குறாரு. அப்படியே இவங்க 2 பேர் சிரிச்சுட்டு பேசிகிட்டே வந்து ரூம் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற ரூமில் வந்துட்டு ஒரே ரூமு நல்ல பெரிய அந்த இது மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஒரு 4-5 ரூம் சேர்ந்துருக்க மாதிரி எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ரூமை எடுத்துக்கிறாங்க.
அந்த ரூமில் வந்துட்டு என்ன ஒரே ரூமா, நான் இதில் எங்கே படுக்கட்டும் அப்படின்னோடனே, நீ இங்கே எங்கே வேணாலும் படுத்துக்கலாம், இது ஒரு பெரிய இடம் தான், நாங்கள் எங்கள் 2 பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வானோடனே அந்த நைட்டி மோட்டல் சிரிச்சுட்டே அந்த பக்கம் போயிடுறாரு. இவனுக்கு எப்படி என்னை வேலை வாங்கணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் திட்டிகிட்டே போகிறாங்க. பொழுது விடிஞ்சிருது. பொழுது விடிஞ்சு பார்த்தா நம்ம மூன் இம்மோட்டலும் கேரட் இம்மோட்டலும் அழுதுக்குறாங்க. இத்தனை வருஷம் வந்து நம்ம உடனே பிரிஞ்சு போகிறோமேன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே ஒருத்தவங்க லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இந்தாங்க ஹீரோயின் கொடுக்க சொன்னாங்கன்ட்டு. எடுத்து பிரித்து பார்த்தா நாங்கள் போயிட்டோன்றது தான் எழுதி வச்சுருப்பாங்க போல். அதை பார்த்தோன்னே கேரட் இம்மோட்டல் கத்தி அழுவ ஆரம்பிச்சிடறாரு. மூன் இம்மோட்டல் சிரிக்கிறாரு. இங்கே வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இந்த நம்மளுக்கு வந்து அந்த குட்டி அந்த மான் இருக்குல்ல, அதை காட்டுறாங்க. நிறையா அப்படியே வந்து ட்ரீம்ஸ் எல்லாம் அந்த பபுள்ஸாக வந்துட்டுருக்கு. அந்த மானும் ஓடி ஓடி சாப்பிடுது. சாப்பிட்டு டயர்ட் ஆகிடுச்சு, படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஹீரோயின் அப்போ தான் வராங்க. வந்து பார்த்தோன்னே, என்ன தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் வந்து சாப்பிட கொடுக்கலான்ட்டு வரும்போது, இல்லை அது இதெல்லாம் சாப்பிடாது, புல்லெல்லாம் சாப்பிடாது, நீ ரொம்ப எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதான்னு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா நம்ம நைட் இம்மோட்டல் அவர் வந்து சொல்கிறாரு, அது இதெல்லாம் சாப்பிடாது, அது சாப்பிட்றதெல்லாம் மனுஷங்களுடைய ட்ரீம்ஸ் தான் அப்படின்னு. என்னது ட்ரீமை சாப்பிட்டு வாழ்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து விக்கல் வருது. அப்போ ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ அந்த ட்ரீமில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு குள்ள மனுஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு, சாப்பாடு கூட வழி இல்லாமல். அப்போ அந்த வழியில் வர அந்த வீட்டு கதவை ஒரு பொண்ணு தட்டுது. அந்த பொண்ணு கையில் நிறைய தங்கம் வெள்ளின்னு பெட்டி நிறைய இருக்குது. அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த கனவு அதோடு முடியுது. அந்த கனவு அப்படியே எல்லோ கலரில் மாதிரி மறைஞ்சு போயிடுது. அப்போ அதை பார்த்த ஹீரோயின் வந்து, ஏன் இப்போ அது கலர் மாறிச்சு, ஃபஸ்ட்டு அது வந்துட்டு ப்ளூ கலரில் தானே இருந்துச்சு, அப்புறம் ஏன் எல்லோவாக மாறிடுச்சு அப்படின்னோடனே, அப்போ வந்து நைட் இம்மோட்டல் சொல்கிறாரு, அவர் வந்து பணக்காரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த பெரிய பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நடக்கக்கூடியதை நினச்சதுனால ப்ளூ கலர்லேயும், நடக்காததை நினச்சதுனால எல்லோ கலர்லேயும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. உண்மையானது வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஃபேக்காக இருக்கிறது. ப்ளூவும் எல்லோவும் கலந்து வந்துச்சுன்னா பாதி நடக்கும் பாதி நடக்காது, அப்படி தானே அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ பார்த்தா அந்த நம்மளுடைய மான் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கு. இவன் பார்த்துட்டு, ஒன்று தான் தருவியா, இன்னொன்று கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திரும்ப விக்கல் வரும்போது எல்லோ கலரும் ப்ளூ கலரும் கலந்த மாதிரி ஒரு பபுள் வருது. அந்த பபுளில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு இவங்க தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்து ஹீரோவோட கனவாக இருக்குது. ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருனா, ஹீரோயின் கூட சந்தோஷமாக இருக்க மாதிரி கனவு கண்டுறாரு. முத்தம் கொடுக்குறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து சிரிப்பு வந்துடுது. சிரிச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்க்குறதுக்கு கடுகடு நீ எப்போ பாரு மூஞ்ச வச்சுருக்கான், ஆனால் உள்ளுக்குள்ளே பாரு எவ்வளோ ரொமான்ஸ் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரியெல்லாம் கனவு காண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சமயத்தில் சல்லர்னு அதை அப்படியே அந்த உடஞ்சி போயிடுது அந்த ட்ரீம் ஃபுல்லாக. என்னடான்னு இப்படி திரும்பி பார்த்தா, டீமன் லார்ட்கிட்ட 2 கிங்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு. அந்த நல்லவங்களோடக்கு ஒரு பொண்ணு இருந்ததுல, அந்த பொண்ணு தான் இப்போ வந்திருக்காங்க. இந்த ட்ரீமில் அந்த ஃபீனிக்ஸ் அந்த ஹீரோ கூட இருந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இப்போ தான் அந்த ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பிக்சரில் இருக்க பொண்ணு, அந்த கனவில் இருக்க பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா இல்லையான்னு ஓடி போய் கிணத்துல இருக்க தண்ணியில் எட்டி பார்த்துட்டு வந்திருப்பாங்க. தெரியலையே யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களே யோசிச்சுட்டு இருப்பாங்க, யார் அந்த பொண்ணு நம்மள மாதிரியே இருக்குன்னு. அப்புறம் உடனே இவங்க வந்து தெரியல அப்படின்னு சொன்னேன்னா, சரி இப்போ இளவரசர் எங்கே இருக்காரு அப்படின்னு, அப்படியே இப்படி போங்க, வலது கை பக்கம் திரும்புங்க, ரைட் பக்கம் திரும்புங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு, இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு யூட்டர்னு, அதை சுற்றி போனீங்கன்னா அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி தப்பாக வழி சொல்லி விட்டுட்டு ஹீரோயின் திப்பு வேகமாக ஓடி வராங்க. ஹீரோவோட அண்ணனும் இருக்கிற இடத்துக்கு. அங்கே வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, நான் வர்றதுக்கு முன்னாடி உங்களை தேடி யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லையே அப்படின்னு சொல்கிறதோட இந்த சீன் முடியுது. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.